என் அம்மையே, என் அப்பனே, என் நட்பே, என் உறவே, என் இனமே, என் சனமே, வருடா வருடம் என்னை நாடி வரும் என் உறவுகளைக் காண இன்றும் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இதற்கு முன் இதே மண்டபத்தில் உங்கள் முன் வந்தவர்கள் சிலர் இன்று இல்லை. ஆனாலும் நான் இன்னமும் மிஞ்சி நிற்கின்றேன். ஆடலும் பாடலும் ஆனந்த கூத்தும் மகிழ்வும் மலர்ச்சியும் நிறைந்தது இந்த மைதானம். என் மைதானம் உங்கள் அன்பால் உருவானது. இன்னும் தொடர்கின்றது, இனியும் தொடரட்டும். வணக்கம். 2016ஆம் ஆண்டு தமிழ் பராஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் மாற்றுத்திறனாளிகளை பேசுபொருளாக்க வேண்டும் என்ற நோக்கோடும் மாற்றுத்திறனாளிகள் குறித்தான புரிதலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கோடும் இந்த பராஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. எமது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றிய மாற்றுத்திறனாளிகள் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்டு அவர்கள் அங்கே விளையாடுகிறார்கள். அது நமக்கு கிடைத்த மிக பெரும் பெருமை. என் அம்மையே, என் அப்பனே, நான் உங்களிடம் சொல்வதற்கு ஒன்று உண்டு. பல்லாண்டாய் பல தடவைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இன்றும் சொல்கின்றேன். என்னுள் உருவாகி என்னுள் கனலாகி என்னை உருக்கி என்னை அழிக்கும் படுக்கை பொன். என் கோலத்தை பாருங்கள். என் அம்மையே, என் அப்பனே, நான் மீண்டு வந்து உங்கள் முன் நிற்கின்றேன். என் நண்பன், என் உறவு, 1000 கனவுகளோடு களமாடியவன் கண் முன்னே காயமாகின்றான். மரணம் எல்லோருக்குமானது. தோன்றியது மறையும். ஆனால் நானோ மரண வலியை அனுபவித்துத்தான் மரணிக்க வேண்டியுள்ளது. இதுதான் நான் தேடிக்கொண்ட வரம். என் சாபம், என் வாழ்வு, என் சாவு. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிற இதே நாள் மே மாதம் 10ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு நான் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு வீல் சேர் பேஷண்ட்டாக மாறினேன். அதுக்கு பிறகு எனக்கு வெட்சோ ஒன்று வந்துச்சு. அதோடு நான் அது வரைக்கும் நல்லா இருந்தேன். அந்த வெட்சோவால் நான் பாதிக்கப்பட்டு உடைஞ்சி தண்டி நான் ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் செய்து போட்டு ஒரு 2-3 நாளில் வீட்டை விட்டுருவாங்க. அப்போ அடுத்த கட்ட ட்ரெஸ்ஸிங் பிரச்சனை, அது இது என்ன பார்க்குறது எல்லாமே பிரச்சனை. அதால் நான் மனசுடைஞ்சு நான் அதுக்கு விரும்ப இல்லை, போகிறதில்லை. சரி, என் வாழ்க்கை முடிஞ்சுதுன்ற ஒரு கட்டம் இருக்கலாம். எனக்கு என்ன வாழணுமென்ற ஆசை இருக்குது. என்ன காப்பாற்றி விடுங்கன்னு நான் டேட்டா அமைப்புகிட்ட கேட்டதுக்கு டேட்டா அமைப்பு எனக்கு உதவி செய்து இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுலேருந்து நான் மீண்டும் இப்போ இவ்வளோத்தில் இருக்குது. ஆனால் இன்னும் என்னோட பிரச்சனை 100% முடியலை. அதே போல தான் நிறைய பிரச்சனை இருக்குது. அது இன்னும் முடிகிற மாதிரி இல்லை. 100% முடிவு கிடைக்கவில்லை. இன்னும் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். போர் ஓய்ந்த பூமியில் அதன் வடுக்களின் சாட்சியாய் அதன் வலியை தாங்கி வாழ்பவர்கள். ஒரு மைதானம். ஆடல் பாடலென 1000 இருந்தாலும் அழுகை, தவிப்பு, ஆற்றாமை, 1000 சோகங்கள். கண்முன்னே இருப்பது என் நண்பன், 1000 கனவுகளோடு வாழ்ந்தவன். சக்கர நாட்காலிகளுக்குள் சிக்குண்டான். வாழ்வுக்காக போராடினான். அனைத்தும் அணைந்து போக அவனும் போய்விட்டான். மரணம் அனைவருக்குமானது. ஆனால் எமக்கோ மரணவலியோடுதான் மரணமும் வருகின்றது.
ஹாஸ்பிட்டலில் நாங்கள் படுக்க புண்ணண்டு போனோம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யணும். அந்த ட்ரீட்மெண்ட் செய்துட்டு நாங்கள் திருப்பி வீட்டை வந்த பிறகு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வசதி இல்லாத வீடுகள்லையும் இல்லை. அதாவது படுக்க புண்ணால் இருக்கிறவர்களுக்கான மெலசல கூட வசதி, வீட்டை வந்தவனுக்கு மெட்ரஸ், ஓட்ட மெட்ரஸ், சில பேர் தும்பு மெத்த பாவிப்போம், அந்த வசதிகள் ஒன்றும் வீட்டில் இல்லை. அப்போ எங்களுக்கான ஒரு கியாகோமெண்ட் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த வசதிகளோடு நாங்கள் அங்கே போயிருப்போம். முள்ளந்தண்டுவிடம் பாதிக்கப்பட்டாக்கள் மட்டுமே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் 210 பேர் இருக்கிறோம். அடுத்த மட்ட கட்டக்கரிக்கார், அதாவது கண் பார்வையை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டவர்கள், 2 கைகளையும் இழந்தவர்கள், 2 கால்களையும் இழந்தவர்கள், பல அவயவங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறோம். அப்போ இந்த கியாகோம் எங்களுக்கு அமையப்பெருமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தான் எங்களுடைய உயிர்களை நாங்கள் இன்னும் ஒரு குறுகிய காலத்துக்கு கண்டாலும் நாங்கள் தொடர்ந்து எங்களோட குடும்பங்களோட வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கியாகம் ஏற்படுத்தி தரும். இந்த கியாகம் கட்டினா எங்களை போல ஆக்களின் நீண்ட காலம் வாழ்றதுக்கான ஒரு வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த கியாகம் கட்டுறது எங்களுக்கு தேவையான ஒன்று. அழகிய கடற்கரை, கோட்டமுனை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதற்கு அடுத்த காணி கிடைக்கப்பட்ட நிலையில் ஆண்களுக்கான 10 கரை, பெண்களுக்கான 10 கரை, ஒவ்வொரு அறைகளும் அட்டாச் பாத்ரூம்ஸோடு அதோடு தனிப்பட்ட தங்கும் பகுதிகளோடும் அமைக்கப்பட இருக்கிறது. அதனை இணைக்கின்ற ஒரு மண்டபம், அந்த மண்டபத்திற்கு முற்பகுதியிலே நாச்சார் பகுதி, ஒரு அலுவலகம், மெடிக்கல் ரூம் ஆகியவற்றை தரைத்தளத்தில் அமைந்து கடற்கரையையும் மைதானத்தையும் மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியிலேயே மேலே சென்றிருந்து பார்க்கக்கூடிய ஒரு மாடம் ஆகியவற்றோடு இந்த மாற்றுத்திறனாலயம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நான் வேண்டுவதெல்லாம் ஓர் அன்னை மடி, ஓர் அப்பன் மடி. நான் ஆற்றுப்பட, ஆறுதல் பட, என் மரண வலியிலிருந்து மீண்டு வர எனக்கான ஒரு இல்லம் அம்மையப்பன் மாற்றுத்திறனாலயம். இந்த இல்லத்தின் ஒவ்வொரு மண்ணும், ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு தூணும் உங்கள் அன்பை சொல்லி நிற்கும். அதில் நான் ஆறுதல் அடைவேன், ஆற்றுப்படுத்தப்படுவேன். எனக்காக இனி ஒரு விதி செய்யும் என் உறவே, நீ எனக்கு அம்மையும் அப்பனுமாகின்றாய். நான் கந்தையா கைலநாதன். நான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதிலே நான் ஒருவர். அதில் டேட்டா அமைப்புக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன காரணம்னு சொன்னால், டேட்டா அமைப்பால் எங்களுக்கு சின்ன கொடுப்பனவு கொடுக்கப்பட்டது. அந்த கொடுப்பனவால் எனக்கு கொடுப்பனவு 1,30,30,000 ரூபா கொடுப்பனவு தந்தவங்க. அதை வச்சு நான் வளர்ந்து இப்போ எனக்கிட்ட ஒரு 50 லட்சம் பொறுமதியான சாமானும் ஒரு வாகனமும் வச்சு 3-4 பேருக்கு நான் வேலை கொடுக்குற அளவுக்கு நான் இப்போ என்ன வளர்த்து விட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். இது மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறார்களுக்கு இன்னும் அவங்க உதவி செய்ய வேணும் என்றதை நான் தெரிவித்து கொண்டு, இந்த அம்மையப்பன் கட்டட உதவி செய்வதற்காக நான் அவங்களுக்கு ஒரு சதுரடிக்கு உரிய காசை நான் அவங்களுக்கு வழங்கி வைக்கிறேன்.